மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 10, 11, 12ஆம் இடங்கள்ல இந்த வாரம் முழுவதும் சந்திரன் போகிறார். வாரம் முழுவதும் ராசியை குறிபார்த்து கொண்டிருப்பதும் 6ஆம் இடத்துல எதிரிகளை அடக்கக்கூடிய அளவுல இவர் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருப்பதும் வாரத்தின் இறுதி நாட்கள்ல சந்திரமங்கல யோகம் தெளிவான ஒரு நிலைமையில் இருக்கிறதும் மிகப்பெரிய கொடுப்பினை. மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் 40 நாள்ல 7.5 சனி முழுமையாக முடிய போகிறது. இந்த அமைப்பு மிகப்பெரிய வெற்றிகளை மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று. ஒரு 5 வருஷமாவே மகர ராசிக்காரங்க நன்றாக இல்லை. 2020 2024 வரைக்கும் உங்களை போட்டு காலம் பிழிந்து எடுத்து விட்டது என்பதுதான் உண்மை. கவலைப்படாதீங்க, ஒரு 40 நாள்ல நல்லது நிகழ்வு நடக்க போகுது. அதே நாள ஜி பூம்பா மாதிரி ஒரே நாள்ல ஒரே சினிமால கோடீஸ்வரன் ஆகிற மாதிரி, சினிமால தான் ரஜினிகாந்த், விஜய், அஜித் எல்லாம் ஒரு பாட்டுல கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம ஒரே பாட்டுல ஒரே ரீல்ஸ்ல நம்ம கோடீஸ்வரன் ஆயிட முடியாது. ஆனா படிப்படியாக எல்லா நல்லதும் நடப்பதற்கான முன்னேற்பாடுகள், அடிப்படை அம்சங்கள் அத்தனையும் கண்டிப்பாக இந்த வாரத்திலிருந்தே மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா நடக்குங்க. ஒன்னே ஒண்ணு உறுதிங்க, நல்லது நடக்கலன்னா கூட இனிமே கெடுதல்கள் மகர ராசிக்காரர்களுக்கு கோச்சார ரீதியாக நடக்கவே நடக்காது. தசாபுக்தி அமைப்புகளும் இனிமேல் சாதகமான ஒன்றைத்தான் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே இப்போது 10, 11, 12ஆம் இடங்கள்ல இருக்கக்கூடியவர் தொழில் முன்னேற்றத்தை கொடுப்பார், தொழில் மாற்றத்தை கொடுப்பார். வேலையை விட்டாலும் நல்ல வேலை கொடுப்பார். வேலையை விட்டுட்டு தைரியமா தொழில் ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே நஷ்டத்தில் இருக்கக்கூடிய தொழில்கள்லாம் இப்போது கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. விவசாயம் கை கொடுக்கும், தொழில் கை கொடுக்கும். ஒரு எந்த தொழில் இதுவரைக்கும் பண்றீங்களோ அந்த தொழிலை விட்டுலாம் என்றத்தில் இருந்தவங்களுக்கு கூட நல்லவைகள் நடக்கக்கூடிய சுபமான நல்ல வாரங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த யோக வாரங்க.